ஆக்சுவலாக இப்போ நான் வந்து வீட்டுக்கு ஆப்போசிட் சைடு ரோடு பக்கமாக இருக்கு. எங்கள் கடையில் இருக்கோம் கயிறு கடையில். வீட்டுக்கு போனால் பசங்க இருக்காங்க, அவங்க லைவ் போடவே விட மாட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கு. பொண்ணு கூட ஒய்ஃப் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. சரி சிஸ்டர்ஸ்க்கு எதுனா வாங்கிட்டு வரதுக்கு மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே, பாய். ஹலோ, யாரா புதுசாக லைவ் வந்துருக்கீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வேறு அப்படியே இன்னொரு கமெண்ட் வருது, நீங்கள் கொடுத்தது. நான் லைவ் போடுறேன், இங்கே யாரும் வராதீங்கன்னு சொல்கிறது. அதுக்காக உட்காந்து லைவை போடுறாங்க. சாரா வரலடா, பார்க்கலாம். நீங்கள் என்ன சாப்பாடு பண்ணீங்க சாரா? என்ன ஸ்பெஷல் டுடே? கமெண்ட் தெரியலையா? தெரியுது. லைவுக்கு யாரையும் வராதீங்கன்னு சொல்கிறீங்க. லைவுக்கு 2 பேரும் வாங்கன்னு கூப்பிட்டு வருவாங்களா? யாரையும் வராதுன்னு சொல்ல சொன்னாங்கன்னா எப்படி ஆகிறது பொழப்பு? இல்லை, நீங்கள் நான் லைவ் போடுறேன், இங்கே யாரும் வராதீங்கன்னு சொல்லு. ரோட்டில் போகிறவங்கள சொன்னீங்களா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. சாரி. ஐ திங்க் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல். அப்போ அதை ஃபஸ்ட்டே சொல்கிறேன். இதுவும் உடையணுமா? சாரி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. மீனே வணக்கம் பிரதர், தேங்காய் பிரதர், வெல்கம். அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. டேய், இப்படி உட்காரு. இப்படி வந்து தள்ளி கூட உட்காரு. சேர் முன்னாடி தள்ளி உட்காரு. தள்ளிட்டு போக சொல்லு. தள்ளிட்டு போக சொல்கிறதா? வந்து அடிச்சிருவாங்க என்ன. அது இன்னைக்கு வேறு சனிக்கிழமை. ஸோ எங்கள் ஊர் சந்தை இன்னைக்கு தான். அது ஈவினிங் தான் சந்தை. பட் இருந்தாலும் கொஞ்சம் வண்டி போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். இன்னும் ஈவினிங்கெல்லாம் ஆட்டாம நீ சேர் ஆட்டாட்டம் உங்கள் ஃபோன் ஆடுது.